நம்ம விஜயா பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்பை வேலைக்காக நம்மளுடைய ஸ்ருதியும், மீனாவையும் வேலைக்கு ஆள் செட் பண்றாங்க. "ஸ்ருதி, மீனா இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜயா கூப்பிட, உடனே மீனா அப்படியே அதிர்ச்சில, "என்னது அத்தை நம்மள மீனான்னு கூப்பிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து, "மீனா இப்ப ஆண்டி உங்கள மீனான்னு தானே கூப்பிட்டாங்க?" "ஆமா ஸ்ருதி, அதுதான் நினைச்சிட்டு நானும் நிக்கிறேன்" அப்படின்ட்டு. "என்ன கூப்பிட்டா வரமாட்டீங்களா?" அப்படின்னா, "இதோ வரேன் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கடகடன்னு வந்து நிக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் பக்கத்துல நிக்கிறாங்க. "என்ன ஆண்டி அதிசயமா மீனாவை மீனான்லாம் கூப்பிடுறீங்க? அதுவும் வாய்ங்கலாம் கூப்பிடுறீங்க மரியாதையா?" அப்படின்னு எல்லாம் காரணமாக தான் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி விஜயா சொல்ல, உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, "என்ன ஆண்டி என்ன விஷயம்?" அப்படின்னும் போது, "நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு. "ஹெல்ப்பா ஆண்டி? நீங்கள் மீனா கிட்டேயே ஹெல்ப் கேட்டீங்க?" "ஆண்டி என்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா அது நார்மல். அதுவும் நீங்கள் மீனாவை மதிக்கவே மாட்டீங்க, ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டீங்க. ஆனால் இப்போது மீனா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கீங்க ஆண்டி, எனக்கு ஒன்றுமே புரியலையா?" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உடனே மீனாவும், "அத்தை என்ன ஹெல்ப் அத்தை சொல்லுங்க அத்தை, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு" மீனா சொல்ல, உடனே நம்மளுடைய விஜயா சொல்கிறாங்க, "அதான் தெரியும், அதான் முதல்ல பண்ணி காமிங்க. நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்." "என்ன ஹெல்ப்னா, இப்போ மனோஜ் வர வர சரியில்லை. அந்த பார்லர்காரி கூட திரும்பவும் அவன் சேர்ந்து கூத்தாடிட்டு இருக்கான்னு எனக்கு என்னமோ தோணுது. அதனால் அந்த பார்லர்காரியும் மனோஜையும் நீங்கள் 2 பேரும் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லணும்" அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து, "ஆண்டி அப்போது ஒரு ஸ்பையா எங்களை ஆக்ட் பண்ண சொல்கிறீங்க?" "என்னது ஸ்பையா? ஆண்டி அதான் உளவு பார்க்க சொல்லியிருக்கீங்க. அது ஏதோ ஒன்று வச்சுக்கோ. ஆமாம் ஸ்ருதி, அது ஸ்பையோ அதே அந்த வேலையை தான் பண்ணுங்க நீங்கள் 2 பேரும்" அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து, "ஏன் ஆண்டி என்னாச்சு திடீர்னு? அதுவும் மனோஜ் உங்களுடைய பாசக்கார பிள்ளை, அவரையே நீங்கள் வந்து இப்போ ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கீங்களே, என்ன ஆச்சுன்னா?" "இல்லை இல்லை, வர வர அவன் சரியே இல்லை. அதனால தான் உங்களை ஸ்பை வேலை பார்க்க சொல்லியிருக்கேன். நானே ஷோரூமுக்கு போனேன். அங்கே அந்த பார்லர்காரி அது பெற்று வச்சுது அந்த கிறிஷு எல்லாரும் சேர்ந்து இவன் அவன் எல்லாரும் சேர்ந்து அந்த ஷோரூமில் கூத்தடிச்சிட்ருக்காங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இவன் ஏதோ தப்பு பண்ணாமல் எதுக்கு அந்த பார்லர்காரி வந்து இவன் குழந்தைன்னு அவள் ஸ்ட்ராங்காக சொல்கிறா. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாலும் இவன் போக மாட்டேங்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஷோரூம்க்கே போய் பேசலான்னு போனாலும் அந்த கிறிஷு கூட சேர்ந்து மனோஜ் விளையாடிட்டு இருக்கான். அந்த பையனும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் ஏதோ தப்பு பண்ணுறான்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து, "ஓஹோ இதான் விஷயமா ஆண்டி? விடுங்க ஆண்டி, சிம்பிள், ஃபாலோ பண்ணுறது தானே, ஈஸியாகவே நாங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணி என்ன நடக்குதுன்றத வந்து சொல்கிறோம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "உங்கள் 2 பேரையும் தான் நான் நம்பி இருக்கேன், சீக்கிரம் சொல்லுங்கள் வந்து" அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யதார்த்தமாக எப்பவும் போல் வேலைக்கு நம்மளுடைய பூ கட்டுற வேலைக்கு மீனா போயிடுறாங்க. ஸ்ருதியும் அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு போயிடுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய மீனா என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. வர வழியில் நம்மளுடைய ஸ்ருதியோட ஹோட்டலில் நிறுத்திட்டு ஸ்ருதியும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு நார்மலாக போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சொல்கிறாங்க, "மீனா இப்போ உங்களுக்கு ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுல, ஃப்ரீ தானே இப்போ?" அப்படின்னா, ஆமாம் ஸ்ருதி, ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு தான் போகணும்" அப்படின்னா, "சரி நம்ம மனோஜோட ஷோரூமுக்கு போகலாம், அவர் எங்கெல்லாம் போகிறாருன்னு ஃபாலோ பண்ணலாம்" அப்படின்னா, "என்ன ஸ்ருதி, அப்போ அத்தை சொல்கிறது உண்மையாகவே பண்ணணுமா?" "ஆமாம் ஆண்டி ஆர்டர் போட்டிருக்காங்களே, நம்ம பண்ணி தான் ஆகணும்" அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டு மனோஜோட ஷோரூமுக்கு போய் நிறுத்துகிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டே போகிறார். கரெக்டாக வந்துடுவேன் வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காரை எடுக்கிறாரு. ஸ்ருதி அவர் கார் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் கூடவே திரும்பி நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு. "ஆமாம் மீனா, இதுக்கே பயப்பட்டு இருக்கீங்க, வாங்க நான் ஓட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வண்டி ஓட்டிகிட்டே மீனா பின்னாடி உட்காந்துட்டு மனோஜோட காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. மனோஜோட கார் போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துக்கு போனோன்னா பார்த்தீங்கன்னா காரு நிற்கிது. உடனே நம்ம ஸ்ருதி வந்து வண்டி டக்குன்னு நிறுத்திட்டாங்க. உடனே மீனா வந்து, "என்னாச்சு என்னாச்சுன்னா?" "கார் நிறுத்திட்டாரு, அதான் நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க, யாருமே வரவில்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கனகாவோட அம்மா, அதாவது மனோஜோட புது மாமியார் தேவிகா வராங்க. வந்தோன்னும் காரை ஓப்பன் பண்ணி கார் உள்ள ஏறி உட்கார்றாங்க. இதை நம்ம ஸ்ருதியும் மீனாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, "மீனா நீங்கள் அங்கே பார்த்தீங்களா? அவங்க தேவிகா தானே?" "ஆமாம், அவங்க என்ன காரில் போகிறாங்க" அப்படின்ட்டு. உடனே மீனா யோசிக்கிறாங்க, "ஆமாம் ஸ்ருதி, அவங்க எப்படி மனோஜோட காரில் ஏறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னா." உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, "சரி ஃபாலோ பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு காரையும் எடுத்துடுறாரு நம்மளுடைய மனோஜ். காரு டேரெக்டாக எங்கே போகுது பார்த்தீங்கன்னா தேவிகாவோட வீட்டுக்கு தான் போகுது. இவங்களும் ஃபாலோ பண்ணினே போகிறாங்க. யாரையும் நம்ம ஸ்ருதியும் நம்மளுடைய மீனாவும். அதுக்கப்புறம் கார் போய் நின்னோனும் அதுலேருந்து கார்லேருந்து யார் யார் இறங்குனாங்கன்னா நம்மளுடைய மனோஜும் தேவிகா, அதாவது மனோஜோட புது மாமியார் இறங்கி உள்ளே போகிறாங்க. ஸ்ருதியும் மீனாவும் பார்த்தீங்கன்னா வெளியே நிற்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, "மீனா இப்போ எப்படி உள்ளே போகிறது, வாட்ச்மேன்லாம் இருக்காங்களே." உடனே மீனா சொல்கிறாங்க, "வெயிட் பண்ணுவோம் ஸ்ருதி, வெளியில் வராங்களான்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கார் வெளியில் வருது. "மீனா மீனா மீனா கார் கிளம்புது கிளம்புது, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பாத்திர போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டு அப்படியே ஓரமாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கார் கடகன்னு கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறமா பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஸ்ருதி திரும்பவும் போகிறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுது பார்த்தீங்கன்னா மனோஜோட ஷோரூமுக்கு தான் போகுது. திரும்பவும் போய் அங்கேயே நிற்கிறாங்க. என்ன ஸ்ருதி, தேவிகா மேடம் ஏற்றிக்கிட்டு போனாங்க, அப்புறம் கார் இங்கேயே வந்து நிற்கிது ஷோரூம்க்கே, அப்போ என்ன நடந்ததுன்னே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறதுக்குள்ளே கார் நிற்கிது. கார்லேருந்து கனகாவோட அம்மா தேவிகா, நம்மளுடைய மனோஜ் எல்லாருமே இறங்குறாங்க. ஸ்ருதி, அது கனகா தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கனகாவோட அம்மா. ஆமாம், இவர் ஏன் அவங்க வீட்டுக்கு போய் இவங்க 2 பேரும் ஏற்றிட்டு வராருன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னும் நியூமராலஜிஸ்ட் வெயிட் பண்ணுறாரு. உடனே மனோஜ் அவங்கள பார்த்துட்டு, வாங்க சார் எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு. சார், உங்களுக்கு யோகம் கூடி வந்துடுச்சு, எல்லா விஷயத்தையும் நானும் கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் வந்திருக்கேன். மேடம் தான் என்னை ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னாங்க அப்படின்ட்டு. மேடமா, ஏன் என்னாச்சு அப்படின்னா, உடனே கனகாவோட அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நான் தான் வர சொன்னேன் மாப்பிள்ளை, நான் தான் உங்களுக்கு என் கொடைக்கானலில் இருக்க ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதான் என்னோடய ஆடிட்டரையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர சொல்லியிருக்கேன், இங்கே வந்துடுவார். அதே மாதிரி அவர்கிட்டையும் எந்த நேரத்தில் பேரை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வர சொல்லியிருந்தேன் அப்படின்றாங்க. உடனே மொட்டை ஃப்ரெண்ட் வந்துட்டு, பாஸ் உங்களுக்கு எங்கேயோ வச்சா இருக்கு பாஸ், நீங்கள் கோடீஸ்வரன் ஆக போகிறேன்னு இந்த நியூமராலஜிஸ்ட் சொன்னது எல்லாமே உண்மையாயிட்டு இருக்கு பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொடைக்கானல் சொத்துக்கு நீங்கள் தான் ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மொட்டை ஃப்ரெண்டு கேட்குறாரு. உடனே நம்மளுடைய கனகோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் அந்த சொத்து மட்டும் இல்லை, எங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி அங்கே இங்கே நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம், கணக்கே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எங்கள் மாப்பிள்ளை பேருக்கு தான் எழுத போகிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு கனகா மட்டும் தான். கனகாக்கு இவ்வளோ பெரிய நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கும் போது எங்கள் சொத்தெல்லாம் வேறு யாருக்கு, என் பொண்ணுக்கு அப்புறம் அவர் தானே, அதனால் அவர் பேர்லேயே எழுதிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து நியூமராலஜிஸ்ட்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய நியூமராலஜிஸ்ட் சொல்கிறாரு, சார் நான் தான் சொன்னல, உங்களுக்கு எல்லா கிரகமும் ஒரே நேர்கோட்டில் வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய லெவலில் போய் நிற்க போகிறீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் மீனாவும் இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுறாங்க. மீனா, நீங்கள் அந்த விஷயத்தை கேட்டிங்களா? மாப்பிள்ளை அவங்களும் கூப்பிட்டுட்ருக்காங்க, சொத்தெல்லாம் ஏதோ ப்ராப்பர்ட்டிலாம் எழுத போகிறேன், அசட்ஸ்லாம் இவர் பேரில் எழுதி வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி மீனா சொல்கிறாங்க. ஸ்ருதி, எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது, கனகாக்கும் அப்போ மனோஜ்க்கும் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. மீனா, அது ஷோர் அப்படின்னா, ஆமாம் நம்ம தான் கேட்டுட்ருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் அந்த டவுட் தான் இருக்குது அவங்க பேசுறதை வச்சு, நம்ம எப்படி இதை ப்ரூஃப் பண்ணிக்கிறது அப்படின்னும் போது உடனே கொஞ்சம் நேரத்தில் ஆடிட்டர் வந்துடுறாரு. ஆடிட்டர் வந்தோன்னே உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இவர் தான் என் மாப்பிள்ளை, இதுதான் என்னுடைய பொண்ணு, என் பொண்ணுக்கு தான் என்னோடய எல்லா சொத்துமே இப்போ வந்து என்னோடய மாப்பிள்ளை பேரில் எழுதி வச்சுருக்கேன். கல்யாணம் ஆகிடுச்சா? கல்யாணம் ஆகிடுச்சு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் நாங்கள் கல்யாணம் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இங்கே இருக்குது, இப்போது இவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே ஆகிட்டாரு, நீங்கள் தான் எல்லாம் இதுவும் எழுதி மாற்றி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாக்கும் ஸ்ருதிக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்படியே அதிர்ச்சி வாயில் கை வச்சுன்னு பார்க்குறாங்க. மீனா, கல்யாணமே முடிச்சிடுச்சா மீனா? இது கண்டிப்பாக அத்தைக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து, இப்போயே கிளம்பிடலாமா? இருங்க ஸ்ருதி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு மீனா சொல்ல, உடனே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. கொடைக்கானல் சொத்தை எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. உடனே நியூமராலஜிஸ்ட் கிட்ட நம்ம கனகாவோட அம்மா வந்து நேரங்காலம் கேட்குறாங்க, இந்த டைம் கரெக்டான டைமா, இப்போ எல்லாமே மாற்றிடலாமா, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு பார்த்து சொன்னதில், இல்லை இப்போ இன்றைக்கி அவருக்கு சந்திராஷ்டமம் நடக்குதுட்டுருக்கு, இன்னும் நாளைக்கு நம்ம இந்த விஷயத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே ஸ்ருதியும் மீனாவும் டேரெக்டாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோம், ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே விஜயாவோட வீட்டுக்குள்ளே ரூமில் உள்ள போகிறாங்க. உடனே மீனாவும் உள்ளே போகிறாங்க. உடனே விஜயா வந்து, என்ன ஸ்ருதி என்னாச்சு, ஏன் கத்திக்கிட்டு இருக்க, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்னா, ஆமாம் ஆண்டி, ஆனால் இந்த விஷயத்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னம்மா ஸ்ருதி, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த பாலக்காரி ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காளா அப்படின்னு. இல்லை பண்ணது ரோஹிணி இல்லை, பண்ணது உங்கள் பையன் மனோஜ் தான். ஸ்ருதி, என்னம்மா சொல்கிற அப்படின்னும் போது உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை, மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. ஏய் மீனா, என்ன உன்னை ஃபாலோ பண்ண சொன்னால் நான் இல்லாத போலதான் அவன் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி, மீனா சொல்கிறது எல்லாமே ட்ரூ தான், நாங்கள் அதை நேரில் பார்த்தோம், இந்த வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. என்னம்மா வீடியோ அது காமி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வீடியோ எல்லாமே பார்க்குறாங்க. என்னது இந்த பொண்ணையா, இந்த பொண்ணு எனக்கு தெரியுமே, இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு தானே சொன்னா. இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, உடனே மீனா ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி, நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஷாக் ஆகிடுறாங்க. அந்த வீடியோ மொத்தமாக அங்கே ஷோரூமில் நடந்தது எல்லாமே வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து ஸ்ருதி காமிக்கிறாங்க விஜய் கிட்ட. பார்த்துட்டு, என்னம்மா சொல்கிறேன், கல்யாணம் பண்ணியிருக்கானா, அந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லாத பொண்ணாச்சு, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், அதுவும் எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான், அவன் வீட்டுக்கு இப்போவே வரட்டும், ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆண்டி, வீட்டுக்கு வந்த பிறகு ரிலாக்ஸாக நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன ரிலாக்ஸ் இருக்குது, இப்போவே அவனை ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறேன். கரெக்டாக மனோஜ் வந்துடுறாரு. வந்த பிறகு ஹாலில் எல்லாத்துக்கும் ஓடி போயிட்டு விஜய் வந்து, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க, எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. மா, என்னம்மா கேள்வி இது, ஷோரூமுக்கு தாம்மா போவேன், செம்ம டயர்டுமா, காலிலேருந்து நிறைய டீலர்ஸாக பார்த்துட்டு. ஆமாம், புதுசாக கல்யாணம் இருக்கல, புது மாமியாரெலாம் பார்த்துருப்ப, அதான் டயர்டாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க நம்மளுடைய விஜயாவும். உடனே மனோஜுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, அம்மா ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறாங்களே, என்னாச்சுமா, என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்கன்னா,
ஹேய், எனக்கு எல்லா விஷயம் தெரியும். உனக்கும் அந்த கனகாக்கும் கல்யாணம் ஆன விஷயம், அந்த பொண்ணு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்க பொண்ணு, அப்போ எல்லாமே என்கிட்ட பொய் சொல்லியிருக்கல. உனக்காக நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்கிட்டே பொய் சொல்கிறல. எப்படா உனக்கு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்? நீ அந்த பார்லர்காரியோட தான் சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சா, ஆனால் நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட குத்தடிச்சிட்ருக்கே நீனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, விஜயா என்ன நீ எப்போவும் புள்ளன்னு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்ப, இப்போ அவனை போட்டு அடிச்சிட்ருக்க, என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமாங்க, என்கிட்டயே மறைச்சிட்டாங்க, அவன் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டானா? எப்படி டிவோர்ஸ்னு கிடைக்கலையே, என்ன அந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு. இல்லைங்க, இந்த பார்லர் கடையை கல்யாணம் பண்ணிக்கல, வேறு ஏதோ பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, இவன் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஐயோ, அம்மாக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதே தெரியலன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க மனோஜ். உடனே விஜய் வந்து, டேய் சொல்லுடா, இவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு, என்னையும் ஏமாற்றிட்டுல, உன்னை நல்ல இடத்துல நல்லா படித்த பொண்ணாக பார்க்கலாம்னு இப்படி மனநிலை சரியில்லாத பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. மா இருங்கம்மா, நான் விஷயத்த சொல்கிறேம்மா. மா, நாளைக்கு கொடைக்கானலில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் என் மேலே எழுதி வைக்க போகிறாங்கம்மா. நான் கோடீஸ்வரனா ஆக போகிறேன். அதுக்கப்புறம் எல்லா சொத்தும் எனக்கு தான்மா வரப்போகுது. அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களை நான் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போவோம்மா வெளிநாட்டுக்கு அப்படின்றாங்க. உடனே நம்ம அண்ணாமலை வந்து, எவ்வளோ தைரியம் தான், ஒரு டிவோர்ஸ் கூட கிடைக்காம அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து இப்படி ஏமாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. எல்லாம் நீ கொடுத்த செல்லனால தான் அவன் இப்படி ஆயிருக்கான், இதுக்கப்புறம் இவன் இந்த வீட்டிலவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளோட அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. ஆனால் விஜயாவுக்கு வந்து நிறைய சொத்து ஃப்ளைட்லாம் கூட்டு போகிற அந்த விஷயத்தை கேட்டுட்டு, ஆஹா மனோஜ் அப்போ நல்ல பெரிய பொண்ணை தான் பார்த்துருக்கான் போல, ஐயோ இவர் வேறு வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ சப்போர்ட் பண்ணாலும் இவர் நம்மளை கத்துவார், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நடிக்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் மனோஜ் இந்த வீட்டில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.